பகவத்கீதை அத்தியாயம் 12 ஸ்லோகம் 17. யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான்ய சமே பிரியஹ. மகிழ்தலும் வெறுத்தலும் துன்புறுதலும் அவா உறுதலும் இன்றி நன்மை தீமைகளை துறந்த பக்தனே எனக்கு பிரியமானவன். ஒரு உண்மையான பக்தன் சுகதுக்கங்களை தரும் மன புத்தி உலகினின்றும் உயர்ந்து தன் சுய இயல்பாகிய ஆத்மானுபூதியிலேயே நிலைத்திருப்பவன் ஆவான். மகிழ்தலின்றி, அதாவது கிடைத்தற்கரிய ஒரு பொருளை மிகவும் விரும்பி பெறும்போது ஏற்படும் ஒரு நிறைவு உணர்ச்சியே மகிழ்தல். வெறுத்தலும் இன்றி, வேண்டாத ஒரு பொருளோ சூழ்நிலையோ நம்மை அடையும் போது நமக்கு உண்டாகும் உணர்ச்சியே வெறுப்பு. ஆனால் ஒரு உண்மையான பக்தனுக்கோ விரும்பக்கூடிய பொருளும் இல்லை, வேண்டாதது வந்துவிடுமோ என்று அஞ்சும் சந்தர்ப்பமும் கிடையாது. துன்புறுதலும் அவாவுறுதலும் இன்றி, அதாவது நாம் நேசிக்கும் பொருள் நம்மை விட்டு பிரியும் போதும் விரும்பிய பொருளை பெற முடியாமற் போகும்போதும் நமக்கு துக்கம் உண்டாகிறது. ஒரு ஞானி நேசிக்கும் வஸ்து ஆத்மன், அதனின்றும் அவன் வேறானவன் அல்ல. ஆகையால் வேறு எந்த பொருளிலும் அவனுக்கு பற்றுதல் கிடையாது. தன்னுள்ளேயே இருக்கும் ஆத்மனை அடைந்த பின் அவன் அடைய வேண்டியது வேறெதுவும் இல்லை. ஆத்மனே எல்லாம் ஆனதால் அவன் சகலத்தையும் அடைந்தவன் ஆகிவிடுகிறான். நன்மை தீமைகளை துறந்து, உலக நிகழ்ச்சிகள் இருவகைப்படும். ஒன்று சுகத்தை தருவது, மற்றொன்று துக்கத்தை தருவது. இந்த இரட்டைகளுக்கு வசப்படக்கூடிய மனம் புத்தி இவற்றிற்கு அப்பாலுள்ள ஆத்மனின் சக்தியை பெறுபவனை உலக நிகழ்ச்சிகள் ஒன்றும் செய்ய முடியாது. மகிழ்தலும் இல்லை, வெறுத்தலும் இல்லை, துன்புறுவதும் இல்லை, அவாவுறுவதும் இல்லை. நன்மை தீமைகளை துறந்து இச்சொற்களை வாக்கியார்த்தப்படி பார்த்தால் செத்த பிணம்தான் ஞானி என்று நினைக்க தோன்றும். வேதாந்த வாக்கியங்களில் லட்சியார்த்தத்தையே நாம் காண வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஈஸ்வர சைத்தன்யத்தை அடையும் ஒரு உண்மையான பக்தன் தன் வாழ்வை இந்த லட்சியார்த்தத்தின்படியே வாழ்கிறான். அவன் எனக்கு பிரியமானவன் என்கிறார் பார்த்தசாரதி. இந்த ஸ்லோகம் உண்மையான பக்தனுக்கு உரிய மேலும் 6 குணங்களை கூறும் 4வது பகுதியாகும். இவ்வாறு இதுவரை 26 இயல்புகளை கண்டோம்.